ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விடிஞ்சு விடியாம கிளம்பியாச்சுங்க. வீட்டுல ஒரு மொட்டை இருக்கிறது பத்தல. அதனால இன்னொரு மொட்டையும் சேர்த்து தட்டி விட்டுலான்னு சொல்லுவீங்க. இது நம்ம ஆளுக்கு தானுங்க மொட்டை. ஆத்விக்கு இது 5வது மொட்டைங்க. அம்மாங்க குலதெய்வ கோயில்ல. இன்னைக்கு ஃபுல்லாவே தம்பி தான் டிரைவிங்க. ஆத்துக்கார் விட்டா போதுன்னு ரெஸ்ட் மோடுக்கு கிளம்பிட்டாரு. நைட் 8 மணிக்கு முடிவு பண்ணி காலையில 5 மணிக்கு கிளம்பியாச்சுங்க. பிளான் இல்லாதனால ஒரு தேங்காய் கூட வாங்கி வைக்கலிங்க வீட்டுல. சரி போற வழியில எல்லாமே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போற வழியில தான் ஒவ்வொன்று வாங்கினேங்க. ஒவ்வொரு பக்கம் எடுத்து ஒவ்வொன்றா வாங்குறதுக்குள்ள போகும்போது ஆயிடுச்சுங்க. விவசாய ஜாமான தனியா வாங்குச்சுங்க. அப்புறம் பூ மாலை அது தனியா வாங்கி விளக்கு தனியா வாங்குச்சுங்க. இதுக்கடையில விவசாய மையத்துக்கு வாழைப்பழம் ஒரு பேக்கரியில போய் வாங்கினுச்சுங்க. வேற வழியே இல்லாம பொங்கல் வச்சுதான் மேக்சிமம் மொட்டை அடிப்பாங்க. இது 2 வருஷமா அம்மாங்களுக்கு பொங்கலே இல்லைங்க. முதல் வருஷம் உமா பிரெக்னெண்டா இருந்ததுனால பொங்கல் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வைக்கலீங்க. அப்புறம் 2வது வருஷம் ஆத்தா இருந்துச்சுங்க. இதனாலேயே 2 வருஷமா அவங்களுக்கு பொங்கல் இல்லைங்க. நாங்களுமே கோயிலுக்கு ஆத்விக்கு 5 மாசத்துல எடுத்துட்டு வந்ததாங்க. அதுக்கப்புறம் போகவே இல்லை. நாங்க போகும்போது கோயில் கட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 1ஆம் ஆண்டு விழாவே முடிச்சிட்டாங்க. ஆனா நாங்க இப்பதான் போனோங்க கோயிலுக்கு. பொதுவா சொல்லுவாங்க பிறந்த வீட்டு கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடணும்னு சொல்லி. எங்கேங்க நம்மளும் போகணும்னு நினைக்காது, ஆனா போகவே முடியறது இல்லைங்க. ஒரு வழியா இன்னைக்கு வந்தாச்சுங்க கோயிலுக்கு. எப்பவுமே சாமியெல்லாம் போட்டோஸ் எடுக்க மாட்டாங்க. அது எனக்கு என்னமோ செட் ஆகுறது இல்லைங்க. சாமி பேர் வந்து கொத்தனூர் அம்மன் சொல்லுவாங்க. ஆனா கரிகாளி அம்மன்ங்க. ஊர் பேரோட மென்ஷன் ஆயிருக்குங்க. சாமி வந்து ஒரே கல்ல செதுக்கி இருப்பாங்க. கோயில வந்து புதுப்பிப்பாங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனா சாமி மாத்தினதே இல்லைங்க. எவ்வளவோ வருஷமா இதே சாமி தான் இருக்குங்களாமா. எங்க அம்மா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சு தம்பி அவசரம் பண்ணி ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்க அம்மா பொங்கல்ல கரெக்டா பாப்பாங்க. நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு எந்த பக்கம் பொங்குது எப்படி பொங்குது அதெல்லாம் கரெக்டா கவனிப்பாங்க. அதை வச்சு குடும்பத்தோட செழிப்பு பார்த்துடலாங்கிற ஒரு நம்பிக்கைங்க. பொங்கல் பொங்குற வரைக்கும் ஒருத்தர் கூட பேசலீங்களே, அப்படியே அமைதியோ அமைதி அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் போயிட்டு இருந்ததுங்க. இதாங்க இருக்கு எனக்கு பெரிய டாஸ்கே. இவருக்கு மொட்டை அடிக்கிறதுக்குள்ள உட்காரும் போதெல்லாம் சமத்தா அப்படியே அழுங்காம உட்காருவ அப்படிங்க. பாதி மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் புதுசு புதுசா பண்ணுவானுங்க. இவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்குள்ள நான் பாதி குரங்கு சேட்டை பண்ணிடணுங்க. இந்த டைம் புதுசா ஒரு வேலை ஆரம்பிச்சிருக்காருங்க. அவர் அடி மொட்டை அடிக்கிற கத்தியோட வேணுங்களாமா, வேற எதுவும் வேண்டாங்களாமா. கத்தி கொடுங்கன்னு ஒரு முசு ஒரு இடம் கட்டினானுங்க. அப்புறம் போனை போட்டு கொடுங்க. அது போன் வச்சு கொடுத்தா கீழே குமிஞ்சு பார்த்தாதாங்க மொட்டை அடிக்க முடியும். இவர் நேரா நிமித்தி வச்சுதான் பாப்பாருங்களாமா. ஒரு வழி பண்ணிட்டானுங்க என் தம்பி. ஐயோ நீ என்னை முட்டைக்கே கூப்பிடாதீங்கிற அளவுக்கு ஆக்கிட்டானுங்க. 2 மொட்டையும் சேர்த்து ஏதோ ஒரு போட்டோவோ வீடியோவோ எடுக்கலன்னா 2க்குமே நிக்க மாட்டேன்ருச்சுங்க. அதனால விட்டுட்டேங்க. ஒரு லெவலுக்கு மேல முடியலைங்க எங்கனாலயே. நிம்மதியா சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. இன்னொரு விளாக்ல பாக்கலாங்க. தேங்க்யூங்க.